இன்னும் கொஞ்சம் குடிமா. குடிங்க அத்தை. குடிங்க. வாங்க 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 மாப்பிள்ள. என்னாச்சு? வயசாயிடுச்சு இல்லம்மா, அதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா. சரியா தூக்கம் இல்லாததால பித்தம் அதிகமாகி மயக்கம் வந்திருக்கு. ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்திருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏத்தி இருக்காங்க. இன்னொரு 10-15 நிமிஷத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அயலியும் சிவாவும் எங்க? அதுங்க இங்க வரவே இல்லையே. என்னது, இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க, அப்புறம் எங்க போயிருப்பாங்க? மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க, காணுமே, அதான் கேட்டேன். என்ன இந்திரா ரொம்ப யோசிக்கிற? அயலிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அவளுக்கு என்ன பாட்டி பிரச்சனை வரப்போகுது? தாலி பெருக்கி போட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு போன் வந்துச்சா? அதை கேட்ட அயலியும் சிவாவும் அப்படியே துடிச்சு போய் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க வரவே இல்லைன்னு சொல்றீங்க. ஐயோ, அதான் எங்க போயிருப்பாங்க என்னன்னு ஒரே யோசனையா இருக்கு. இந்திரா, கேக்குறனேன்னு தப்பா எடுத்துக்காத. வந்ததுல இருந்து உங்க 2 பேர் முகமுமே சரியில்லை. அந்த அயலியால ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. ஏன்னா அவ எங்க வீட்டுல இருக்கிறப்பவும் ஏதாவது ஒரு 7:30 கூட்டிட்டு தான் இருப்பா. ஜமுனா, அட, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோ வந்துட்டாங்கல்ல இளவரசியும் இளவரசனும். பாட்டி, என்னாச்சு பாட்டி? நேத்து பேசும்போது கூட நல்லதானே பேசிட்டு இருந்த, என்னாச்சு உடம்புக்கு? நீ புலம்புற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இங்க நடக்கல. முதல்ல நீயும் இவனும் இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வரீங்க, அத முதல்ல சொல்லு. உன்னை தாண்டி கேக்குறோம். வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இந்திராணி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி தான் 2 பேரும் வரீங்க. எங்க போயிட்டு வரீங்க? வர வழியில எங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் வர கொஞ்சம் லேட். அண்ணா, என் மூஞ்சி துப்புடா, என் மூஞ்சில காரி துப்புடா. அண்ணா, என்னண்ணே எப்படின்னு உங்க மூஞ்சில? என்னடா மறுபடியும் ட்ரக்ஸ போலீஸ்க்கு சிக்க வச்சிட்டேன். என்ன நானே துப்பிக்க முடியாதுல்ல, அதான் உன சொல்றேன். துப்பு துப்பு துப்புடா. அண்ணா, முதல்ல கோவப்படுறதை விட்டுட்டு பொருளை எப்படி எடுக்கிறதுன்னு யோசின. பார்த்தல்ல, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு பார்த்தல்ல. அண்ணா, சத்தியமா அப்படிலாம் இல்லண்ணே. வச்சுக்கிறேன், பொருள் எடுத்துட்டு கூட வச்சுக்கிறேன். திருப்பிடா, கப்ப திருப்பிடா. வந்துட்டான். ஹலோ வக்கீல் சார், சொல்லுங்க. பக்கத்துல ஆள் இருந்தா தள்ளி வந்து பேசு. இந்த கள்ளக்காதல் ஜோடி மாதிரி கோடு வேர்ட்லாம் யூஸ் பண்ண அவனை சாவச்சிரும். சார், இங்க சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வெளியே வந்து பேசுறேன். அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா. ஹலோ, சொல்லு வருமா. உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் கோட்டை விட்டல வருமா, சும்மா என்னையே குறை சொல்லாத. நீ ட்ரக்ஸ் மாத்துறது போலீஸ்க்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கணும்? என்னடா சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது? வர்மா, நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு இப்படி போலீஸ்ட மாட்டணும், அப்புறம் எதுக்கு இப்படி புலம்பணும்? இந்த அட்வைஸ் கூந்தல் பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்காது. முதல்ல கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. மறுபடியுமா? வர்மா,
நான் இப்போதான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்திருக்கேன். டேய், இன்னும் 15 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நீ வரத்துக்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் இந்த ஒரிஜினல் வர்மாவை நீயும் சேர்த்து பாத்து. வருமா நான் சொல்றது? அக்கா, எனக்கு தெரிஞ்ச லாயர் தான் இப்ப பேசினாரு. கார் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்குல்ல, நான் போய் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரித்திகாவுக்கும் தாலி பெருக்கி போடணும். ஆ? அக்கா, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஆமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. அதான் நான் வரேன். பாத்து போங்க. செல்லுமா, அத்தை வராங்க பாரு. என்னம்மா, சிதம்பர ரகசியத்தை பேசி முடிச்சாச்சா? இப்பவாவது போலாமா? ம், ம்.